வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தூய்மை நகரங்களுக்காக வழங்கப்படும் ஸ்வேச்ச சர்வேக்ஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் வழங்குகிறார். நாட்டில் 24 நகரங்களுக்கும் 20 மண்டலங்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. மாநில அளவில் 54 விருதுகள் இதில் வழங்கப்படுகிறது. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தில் மகத்துவம் மிக்க மாற்றங்களை கொண்டு வருவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதை நோக்கமாக கொண்டு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இம்முடிவு பயிர் சாகுபடியை அதிகரிக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்க செய்யும் என்று பிரதமர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சாலை அமைக்கும் பணிக்காக நிலம் கையகப்படுத்துதலுக்காக கடந்த 11 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் நகரப்பகுதிகளில் புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக அம்மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களில் 400 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடைந்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், தெலங்கானா மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நீர் தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண இரு மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் சார்பில் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்து வரும் இந்திய ஜவுளி தொழில்களில் முதலீடு செய்யுமாறு ஜப்பான் நிறுவனங்களுக்கு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.